ரிகேப். போன வீடியோவில் கடுமையான மழையில் கிரிஃபிண்டருக்கும் ஹஃபில் பஃபுக்கும் குவிடிச் மேட்ச் நடக்குது. ஹாரி ஸ்னிட்சை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டேடியத்தில் கடைசி சீட்டில் அவன் கிரிம்மை பார்க்குறான். அவன் ஸ்னிட்சை பிடிக்கிறதுக்காக பறந்துகிட்டு இருக்கான். கீழே நூற்றுக்கணக்கான டிமெண்டர்ஸ் வந்துடுது. ஹாரி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அவன் ஹாஸ்பிட்டல் விங்கில் எழுந்து பார்க்கும்போது அவனோட டீம் மெம்பர்ஸ் கிரிஃபிண்டர் தோத்துருச்சுன்னோ அவனோட ப்ரூம் ஸ்டிக் வாம்பிங் வில்லோவில் விழுந்து சுக்குநூறாக உடஞ்சி போச்சுன்னோ சொல்லறாங்க. சாப்டர் 10 பார்ட் 1. மேடம் பாம்ஃப்ரே ஹாரி ஹாஸ்பிட்டல் விங்கில் தான் அந்த வீக்கெண்ட் இருக்கணும்னு சொன்னாங்க. அவன் அதுக்காக ஆர்கியூவோ கம்ப்ளைனோ பண்ணலை. ஆனால் அவனோட உடஞ்சி போன நிம்பஸ் 2000 கீழே போட விடலை. அவனுக்கு தெரியும் அவன் ஸ்டூப்பிடாக இருக்கான்னு. அந்த நிம்பஸை எப்படியும் ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அவனால் அதை பண்ண முடியலை. அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை லூஸ் பண்ண மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். அவனை பார்க்க நிறைய பேர் வந்தாங்க. எல்லாரும் அவனை சியர் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஹேக்ரிட் அவனுக்கு இயர்விகி ஃப்ளவர்ஸை அனுப்பிச்சி வச்சுருந்தாரு. ஜெனி வீஸ்லி பயங்கரமாக வெக்கப்பட்டுட்டே ஒரு கெட்வெல் கார்டோட வந்திருந்தா. அவளே அதை பண்ணியிருந்தா. அது பாடிட்டே இருந்தது. ஹாரி அதனால் அவனோட ஃப்ரூட் பாலுக்கு கீழே வச்சு மூடி வச்சுருந்தான். கிரிஃபிண்டர் டீம் திரும்பவும் அவனை சண்டே மார்னிங் அன்னைக்கு பார்த்தாங்க. அந்த தடவை வுட்டும் அவனை பார்த்தான். அவன் ஹாரி கிட்ட அவன் ஹாரியை ப்ளேம் பண்ணலை அப்படின்னு சொன்னான். ரானும் ஹெர்மைனியும் ஹாரி கூடவே தான் இருந்தாங்க. அவங்க நைட்டு மட்டும்தான் போனாங்க. ஆனால் என்ன யார் எது சொன்னாலும் ஹாரியால் பெட்டராக ஃபீல் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே பாதி உண்மை தான் தெரியும். அவன் யார்கிட்டையும் கிரிம்மை பற்றி சொல்லலை. ரான் ஹெர்மைனி கிட்ட கூட சொல்லலை. ஏன்னா ரான் பயப்படுவான். ஹெர்மைனி அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாள். ஆனால் உண்மை என்னன்னா இதோட 2 தடவை அவன் கிரிம்மை பார்த்தான். 2 தடவையும் அவன் கிட்டத்தட்ட சாகிற மாதிரியான ஆக்சிடென்ட்ஸில் இருந்தான். முதல் தடவை அவன் கிரிம்மை பார்த்தும்போது கிட்டத்தட்ட நைட் பஸ் அவனை ஏற்றிருக்கும். 2வது தடவை அவன் 50 அடி அவனோட ப்ரூம்ஸ்டிக்ல இருந்து கீழே விழுந்திருக்கான். இந்த கிரிம் அவனை சாகிற வரைக்கும் ஹாண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகுதா? இல்லை அவனோட மிச்ச வாழ்க்கையை அதை தேடிக்கிட்டே அதை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்க போகிறானா? அதுக்கப்புறம் டிமெண்டர்ஸ். ஹாரி அதுங்களை பற்றி நினச்சாலே ஒவ்வொரு முறையும் ரொம்ப கஷ்டப்பட்டான். ரொம்ப அசிங்கம் வேறப்பட்டான். ஏன்னா எல்லாரும் டிமெண்டர்ஸ் ஹாரபிள்னு சொன்னாங்க. ஆனால் யாருமே அதுங்க வரும்போது மயக்கம் போட்டு விடுறது கிடையாது. யாரும் அவங்களோட இறந்து போன பேரண்ட்ஸோட குரல்களை கேட்கறது கிடையாது. ஏன்னா ஹாரிக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு அந்த அலறல் சத்தம் யாரோடதுன்னு. அவங்களோட வார்த்தைகளை கேட்டான். அது திரும்ப திரும்ப அவனோட மூளைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. ஹாஸ்பிட்டல் விங்கில் அவன் படுத்து கிடக்கும்போது டிமெண்டர்ஸ் அவன் பக்கத்தில் வரும்போது அவனோட அம்மாவோட கடைசி அலறல்களை கேட்டான். அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லார்ட் வால்டமோர்ட் கிட்ட இருந்து வால்டமோர்ட்டோட சிரிப்பு சத்தத்தையும் அவன் கேட்டான். ஹாரியால் இதனால் ஒழுங்காக தூங்கவே முடியலை. அவனுக்கு திரும்ப திரும்ப அவனோட அம்மாவோட அந்த அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருந்தது. மண்டே காலையில் அவன் ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் ஆனனால அது கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது. ஏன்னா இப்போது அவன் வேறு விஷயங்களை பற்றி யோசிக்க முடிஞ்சது. மால்ஃபாய் கிரிஃபிண்டர் தோத்ததில் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தான். ஒரு வழியாக அவனோட பேண்டேஜஸை கலட்டிட்டான். அவனோட 2 கைகளால் இப்போது ஹாரி ப்ரூமை விட்டு கீழே வேற மாதிரி இமிட்டேஷன்ஸ் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அவங்களோட போர்ஷன்ஸ் கிளாஸ்லையும் மால்ஃபாய் டிமெண்டர் மாதிரி இமிட்டேட் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருந்தான். ரானுக்கு பயங்கர கோவம் ஒரு பெரிய க்ராக்கடைல் ஹார்ட்டாக மால்ஃபாய் மேலே தூக்கி எறிஞ்சான். அதனால் ஸ்னேப் கிரிஃபிண்டரில் இருந்து 50 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாரு. அன்னைக்கு லஞ்ச் முடிஞ்சு அவங்க டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் கிளாஸுக்கு போகும்பொழுது உள்ள கிளாஸ் ரூம்குள்ளே பார்த்து சொல்லு, ஸ்னேப் இருந்தால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் போயிடுறேன் அப்படின்னு ரான் சொல்லறான். ஹெர்மைனி உள்ளே எட்டி பார்த்துட்டு இல்லை உள்ள லூபின் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லறா. ப்ரொஃபஸர் லூபின் இப்போ திரும்ப வந்துட்டாரு. அவரை பார்க்கறதுக்கு அவருக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருந்தது. அவரோட ட்ரெஸ் இப்போ அவர் மேலே இன்னும் லூஸாக தொங்க ஆரம்பிச்சிடுச்சு. அவரோட கண்களில் கருவளையமும் இருந்தது. இருந்தாலும் அவர் கிளாஸை பார்த்ததும் சிரிச்சுட்டு அவங்க எல்லாரையும் உள்ளே உட்கார சொல்கிறாரு. அவங்க உள்ளே உட்கார்ந்ததும் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஃபேரே கிடையாது. அவர் உங்களுக்கு பதிலாக தானே எடுத்தார். எங்களுக்கு எதுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறாரு? எங்களுக்கு வேர்வல்ஸை பற்றி எதுவுமே தெரியாது. 2 ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட். நீங்கள் ப்ரொஃபஸர் ஸ்னேப் கிட்ட நம்ம அதை கவர் பண்ணலைன்னு சொன்னீங்களா அப்படின்னு லூபின் கேட்குறாரு.
திரும்பவும் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் சொன்னோம், ஆனால் அவர் எங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொன்னார். அவர் நாங்கள் சொல்கிறத கேட்கவே இல்லை. 2 ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட் அப்படின்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ப்ரொஃபஸர் லூபின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, கவலைப்படாதீங்க, நான் ப்ரொஃபஸர் ஸ்னேப் கிட்ட பேசுகிறேன், நீங்கள் அந்த எஸ்ஏவை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ நோ, நான் ஏற்கனவே அதை முடிச்சிட்டேன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. அன்னைக்கு லெசன் ரொம்பவே என்ஜாயபிளாக இருந்தது. ப்ரொஃபஸர் லூபின் அவங்களுக்கு ஒரு ஹிங்கி பஃபை கொண்டு வந்திருந்தாரு ஒரு கிளாஸ் பாக்ஸில். அது ஒத்தக்கால் க்ரீச்சர். அது பார்க்குறதுக்கு ஏதோ புகையில் செஞ்ச மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது ட்ராவலர்ஸை புகை மூட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடும். அதோட கையில் இருக்கிற அந்த லேண்டன் மாதிரி இருக்கிறத பார்த்தீங்களா, அது முன்னாடி குதிச்சு போகும். மக்கள் அதோட லைட்டை ஃபாலோ பண்ணி போவாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, அந்த ஹிங்கி பங்க் ஒரு ஹாரபிளான ஒரு நாய்ஸை உருவாக்குது. பெல் அடிச்சது எல்லாரும் அவங்களோட திங்ஸை எடுத்துட்டு கதவை நோக்கி நடக்கிறாங்க. ஹாரியும் தான். ஒரு நிமிஷம் ஹாரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு லூபின் கூப்பிடுறாரு. ஹாரி உடனே திரும்பி வரான். ப்ரொஃபஸர் லூபின் ஹிங்கி பங்கோட பாக்ஸை ஒரு துணியால் மூடுறாரு. நான் மேட்ச்சில் நடந்ததை பற்றி கேள்விப்பட்டேன் அப்படின்னு லூபின் சொல்லுறாரு. அண்ட் சாரி அபவுட் யுவர் ப்ரூம் ஸ்டிக், அதை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை, அந்த ட்ரீ அதை சுக்குநூறாக உடச்சிடுச்சு அப்படின்னு ஹாரி சொல்லுறான். லூபின் பெருமூச்சு விட்டுட்டு, நான் ஹாக்வர்ட்ஸில் சேர்ந்த வருஷத்தில் தான் வார்ம்ஃபிங் வில்லோவை பிளான் பண்ணினாங்க. அந்த காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு கேம் விளையாண்டாங்க, யார் ட்ரீயோட ட்ரங்க்கு கிட்ட போகிறது அப்படின்றது. ஆனால் ஒரு நாள் என்னாச்சுன்னா, டேவி கட்ஜன்ற பையன் கிட்டத்தட்ட ஒரு கண்ணை லூஸ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் இருந்த அந்த ட்ரீ பக்கத்துக்கு போகிறதுக்கு யாருமே அலவுட் கிடையாது, ஃபார்பிடன் ஆக்கிட்டாங்க. ப்ரூம் ஸ்டிக்ஸாலெல்லாம் கண்டிப்பாக அதுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லுறாரு. நீங்கள் அந்த டிமெண்டஸ் பற்றியும் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு ஹாரி கேட்குறான். லூபின் அவனை பார்க்குறாரு. கேள்விப்பட்டேன். நாங்கள் யாருமே ப்ரொஃபஸர் டம்பிள்டோரை அவ்வளோ கோவமாக பார்த்ததே கிடையாது. அதுங்க கொஞ்ச நாளாகவே ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. அதுங்களை உள்ள கிரவுண்ட்ஸ்குள்ளே விடாததை நினச்சி, ஐ சப்போஸ் அதனால தான் நீ கீழே விழுந்தன்னு நினைக்கிறேன் அப்படின்னு லூபின் கேட்குறாரு. ஆமாம், ஆனால் ஏன் அதுங்க என்ன மட்டும் இப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்க? நான் அப்படின்னு ஹாரி ஆரம்பிக்கிறான். அது வீக்னஸ்லாம் கிடையாது அப்படின்னு லூபின் ஹாரி நினச்ச கொஷனுக்கு பதில் சொல்லுறாரு. டிமெண்டர்ஸ் உன்னை ரொம்ப வேர்ஸாக அட்டாக் பண்ணுது, ஏன்னா உன்னோட பாஸ்டில் நிறைய ஹாரர்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபவுலஸ்ட் க்ரீச்சர்ஸ் டிமெண்டர்ஸ் தான். அதுங்க இருட்டலையும் அழுக்கான இடங்கள்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுங்க அடிவிலையும் விரக்தியிலையும் பலப்படுங்க. அதுங்க அமைதி, சந்தோஷம், நம்பிக்கையை ஒரு இடத்துல இருந்து உறிஞ்சி எடுத்துருங்க. மகள்ஸால கூட அதுங்களை உணர முடியும், ஆனால் அவங்களால பார்க்க முடியாது. டிமெண்டர் பக்கத்தில் இருக்கும்போது உன்னோட எல்லா சந்தோஷமான மெமரியும் அது உறிஞ்சி எடுத்துரும். டிமெண்டர் பக்கத்துலேயே ரொம்ப நாள் இருந்தால் அது மாதிரியே ஆக்கிரும். சோல் இல்லாமலோ ஈவிலாகும். உன்னோட வாழ்க்கையில் நடந்த மாதிரி வேற யாருக்கு நடந்திருந்தாலும் அவங்களும் அவங்களோட ப்ரூம்லேருந்து கீழே தான் விழுந்திருப்பாங்க. நீ எதை பற்றியும் அசிங்கப்பட தேவையில்லை அப்படின்னு லூபின் சொல்லுறாரு. அதுங்க என் பக்கத்தில் வரும்போது என்னால் வால்டமார்ட் என்னோட அம்மாவை கொலை பண்ணுறதை கேட்க முடியுது அப்படின்னு ஹாரி லூபினை பார்த்து சொல்லுறான். லூபின் ஹாரியோட ஷோல்டரை தொடுற மாதிரி வராரு, ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ணலை. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஆனால் அதுங்க ஏன் மேட்சுக்கு வந்தது அப்படின்னு ஹாரி கேட்குறான். அதுங்களுக்கு பசியாகுது. டம்பிள்டோர் அதுங்களை ஸ்கூலுக்குள்ளே விடுறது கிடையாது. இங்கே நிறைய ஹியூமன் ப்ரே இருக்குது, ஆனால் அவர் விடாதனால அதுங்க வெளியவே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் குவிடிச் பிச்சில் இருந்த அந்த பெரிய கூட்டத்தை அதுங்களால் ரெசிஸ்ட் பண்ண முடியலை. அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த இமோஷன்ஸ், அதுங்களோட ஒரு ஃபீஸ்ட் மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு லூபின் சொல்லுறாரு. ஆஸ்கிபன் ரொம்பவே டெரிபிளாக இருக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். லூபின் ஆமான்னு தலையாட்டுறாரு. அந்த ஃபோர்ட்ரஸ் ஒரு சின்ன ஐலண்டில் இருக்குது, கடலுக்கு நடுவில். அங்கே அவங்களுக்கு பிரிசனர்ஸை உள்ளே வைக்கிறதுக்கு சுவர்களோ இல்லை தண்ணியோ தேவையில்லை. அது அவங்களோட மூளைக்குள்ளேயே அவங்க மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்காங்க. அவங்களால எந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் யோசிக்க முடியாது. அங்கே இருக்கிறவங்க சில வாரங்கள்லேயே பைத்தியமாக ஆயிடுவாங்க அப்படின்னு லூபின் சொல்லுறாரு. ஆனால் சீரியஸ் பிளாக் அங்கேருந்து எஸ்கேப் ஆனாரே, அவர் தப்பிச்சிட்டாரே அப்படின்னு ஹாரி சொல்லுறான்.
லூப்பனோட ப்ரீஃப் கேஸ் அவரோட டெஸ்கில் இருந்து கீழே விழுது. அவர் டக்குன்னு குனிஞ்சு அதை பிடிக்கிறாரு. ஆமாம், பிளாக் எப்படியோ ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. டிமெண்டர்ஸ் விசார்டோட பவர்ஸை எடுத்துரும். ஆனால் நீங்கள் டிமெண்டரை வந்து ட்ரெயினில் பின்னாடி போக வச்சிங்களே அப்படின்னு ஹாரி சொல்லறான். சில டிஃபென்சஸை நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் நிறைய டிமெண்டர்ஸ் இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த மாதிரியான டிஃபென்சஸ் அப்படின்னு ஹாரி கேட்குறான். உங்களால் எனக்கு டீச் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். நான் டிமெண்டர்ஸை துரத்துறதுல ஒரு எக்ஸ்பர்ட்னு என்னால் ப்ரிட்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் டிமெண்டர்ஸ் திரும்பவும் ஒரு குவிடிச் மேட்சுக்கு வந்தால் நான் அதுங்களை ஃபைட் பண்ணணும்ல அப்படின்னு ஹாரி கேட்குறான். லூப்பன் ஹாரியோட டிட்டர்மைண்டான முகத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாரு. வெல், ஆல் ரைட், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் அடுத்த டேர்ம் வரைக்கும் நீ அதுக்கு வெயிட் பண்ணணும். நிறைய விஷயங்களை ஹாலிடேஸ்க்கு முன்னாடி நான் நடத்தி ஆகணும். நான் ஒரு தப்பான நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிட்டேன் அப்படின்னு லூப்பன் சொல்லுறாரு.